வாழ்வில் நாம் உயரலாம், தருமே வாழ்வில் ஏற்றம், விரதம் ஆனந்தம், விரதம் விஸ்வாசம், தருமே இறைவனின் தரிசனம், தருமே இறைவனின் தரிசனம். அதுவே இறைவன் ஆராதனை, அதுவே இறையின் பிரார்த்தனை, விரதத்தின் நியமம் தருமே பொறுமை, அதுவே கொடுக்கும் பூர்ண பலனை, அதுவே கொடுக்கும் பூர்ண பலனை. அதுவே தான் சுத்த குணம், அதுவே பணிவு வந்தனம், விரதத்தின் தவத்தில் தேடி வருமே வாழ்வில் கோடி ஆனந்தம், வாழ்வில் கோடி ஆனந்தம். நான் தான் ஸ்ரத்தை. மனித வாழ்க்கையில் பக்தியையும் ஒளியையும் ஏற்றும் ஸ்ரத்தை. ஒவ்வொரு மனதிலும் கடமை மற்றும் கண்ணியத்தை உண்டாக்கும் ஸ்ரத்தை. ஒவ்வொரு உயிரிலும் பிரபுவின் உணர்வை தூண்டும் ஸ்ரத்தை. ஆம், நான் தான் ஸ்ரத்தை. கிரகங்களின் அதிபதி சூரியதேவன் கூறியதை கேட்டு சினம் கொண்ட சனிதேவன் தனது பராக்கிரம சக்தியை பற்றி பறைசாற்றிக் கொண்டு சபையை விட்டு விலகுகிறான். தேவரிஷி நாரதர் கேட்டுக்கொண்டபடி எஞ்சியுள்ள கிரகங்கள் திரிமூர்த்திகளையும் 3 தேவிகளையும் பூஜிப்பவர்களுக்கு வேண்டிய வரத்தை அளிப்பதாக உறுதி செய்கின்றனர். ராகுவின் சாகசத்தால் மகிழ்ந்த சனிதேவன் தன்னையே இந்த சராசரத்தின் அதிபதியாக அறிவிக்க அசுரகுரு சுக்ராச்சாரியாரை சந்திப்பதாக வாக்களிக்கிறார். மறுபுறம் பிரம்மதேவரின் மானசீக புத்திரன் மற்றும் முதல் மானிட மகாராஜா மனு மற்றும் மகாராணி சத்ருபா பூலோகத்தில் தர்மமும் நியாயமும் கொண்ட ஆட்சியை அமைத்தனர். உலகின் முதல் புருஷரான மனு மகாராஜாவின் புதல்வன் பிரியவ்ரதன் தனது தாய், தந்தை மற்றும் தேவரிஷி நாரதரின் ஆணையை மீறி வானப்பிரஸ்த ஆசிரமம் மேற்கொள்வேன் என்கிறான். அது மட்டுமல்ல, தேவசிற்பி விஸ்வகர்மாவின் மகள் பைஷ்மதியையும் புறக்கணித்துவிட்டு ஜபம், தவம் மற்றும் விரதம் மேற்கொண்டு வானப்பிரஸ்தம் சென்று விடுகிறான்.
ஜகந்நாதனே, மகாவிஷ்ணுவே, உலகம் அனைத்தும் காத்து ரட்சிக்கும் பரம்பொருளே, பிரபுவே, எங்கள் மனவிருப்பம் நிறைவேறாமல் போய்விடுமோ கூறுங்கள் இறைவா. விருப்பமின்றி அரசின் பாரத்தை இவ்வாறு சுமந்து எங்கள் விலை மதிப்பற்ற மனித வாழ்க்கை முடிந்து விடுமோ பிரபு? அனைத்தும் அறிந்தவனே, எங்கள் வாழ்க்கை ஜபம் தவம் விரதம் ஏதுமின்றி வீணாகிவிடுமோ? நாங்கள் துறவரம் ஏற்று இரவும் பகலும் தங்களை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெறுவோமா இறைவா? உலகில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தயை புரியும் கருணை கடலே, எங்களுக்கு தயை புரிவாய். நாங்கள் வனத்திற்கு சென்று தங்களை முழுமையாக ஆராதிக்க அருள் புரிய வேண்டும். நமோ நாராயணாய. வணக்கம் தந்தையே. வணக்கம் அன்னையே. என்னை காண விரும்பினீர்களா? ஆம் மகனே. தந்தையே, ஆணையிடுங்கள். உத்தானபாதா, நீயும் உன் மூத்த சகோதரன் பிரியவிரதனை தொடர விரும்புகிறாயா என்ன? நம் மூத்தோர் சென்ற பாதையை தொடர வேண்டும் என்ற பண்பாட்டை தங்களிடமிருந்துதான் கற்றேன். தந்தையின் ஆணையை மீறும் பண்பாட்டையும் என்னிடமிருந்தா கற்றீர்கள்? அவ்வாறு கூறாதீர்கள். நாங்கள் இருவரும் கனவிலும் தங்கள் ஆணைக்கு புறம்பாக நடக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. இது உண்மை என்றால் அரச வேலையில் ஏன் அக்கறை இல்லை? நான் பலமுறை வற்புறுத்தியும் என்னுடைய அரியணையை ஏற்க ஏன் மறுத்துவிட்டாய்? தந்தையே, தங்கள் அரியணையில் நான் அமர்வது என்பது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்? தந்தையின் அரியணையில் அமர மகனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. இதில் ஏன் இந்த குழப்பம்? எல்லா உரிமைகளும் இருக்கலாம். என் மூத்த சகோதரன் இளவரசன் பிரியவிரதனுக்கு எனக்கல்ல தாயே. இளவரசன் பிரியவிரதன் இனி வனத்திலிருந்து திரும்பி வரமாட்டான் மகனே. மகனே, எங்கள் பொருட்டும் உனக்கு சில கடமைகள் உள்ளன. உன்னுடைய தாய் தந்தையர் இருவரும் வனத்திற்கு சென்று அங்கு ஜபம் தவம் மற்றும் விரதம் மேற்கொள்வதை நீ விரும்பவில்லையா? மகனே, உன் துணை இருந்தும் எங்கள் எஞ்சிய வாழ்க்கை இவ்வாறு குழப்பமாகவும் அனிச்சயமாக இருக்க வேண்டுமா? நாங்கள் பிரியவிரதன் அதோடு உத்தானபாதன் போன்ற செல்வங்களை பெற்றிருந்தும் இவ்வாறு கலங்கி போயிருப்பது நன்றாக இருக்கிறதா? என் சகோதரர் நிச்சயமாக ஒரு நாள் திரும்பி வருவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் அவர் குணத்தை வெகு நன்றாக அறிவேன். பெற்றோர்கள் மேல் அவருக்கு அளவு கடந்த மரியாதை உண்டு. உங்கள் மனசஞ்சலத்தை அறிந்தால் அவர் ஒரு கணமும் அங்கு இருக்கவே மாட்டார். உடனடியாக உங்களிடம் வந்து விடுவார். பகவான் விஷ்ணுவின் அருளால் உன் வாக்கு பலிக்கட்டும் மகனே. நீயும் எங்கள் பேச்சை கேட்க மறுக்கிறாய். இப்போது என்னை திருமணத்திற்கு வற்புறுத்த வேண்டாம் அன்னையே. என்னை மன்னிக்க வேண்டும். பிரியவிரதனின் திருமணம் நடந்தால்தான் நானும் மணந்து கொள்வேன். நான் முடிவெடுத்து விட்டேன். மகனே, வேண்டாம் மகாராணி, அமைதியாக இரு. நம் மகன்கள் உத்தானபாதனும் பிரியவிரதனும் நம் கவலைக்கு காரணம்தான். ஆனால் சகோதர பாசத்தை பார். நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். இருவரும் மனித குலத்தை சரிவர வழிநடத்தி செல்வார்கள். தருமத்தில் நம்பிக்கை கொள் மகாராணி. தரும வாக்கியத்தில் நம்பிக்கை வை. நாராயண நாராயண. வணக்கம் பரமபிதாவே. வணக்கம் அன்னையே. அனைத்தும் அறிந்தவரே, நான் வந்ததன் காரணத்தை தாங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஆம் நாரதா, தேவி மகாலட்சுமிக்கு உன்னுடைய திறமையில் அபார நம்பிக்கை. ஆனால் அது பிரியவிரதனின் உணர்ச்சிகளுக்கு முன் தோற்று போய்விட்டது. புரியவில்லையே. அதாவது இளமை பருவத்தில் துறவரம் கொண்ட பிரியவிரதனை அரண்மனைக்கு அனுப்பி வைக்கும் தீர்மானத்தோடு
நீ புறப்பட்டாய். ஆனால் இங்கு நீ பிரியவிரதனின் குருவாகத்தானே என் முன் வந்து நிற்கிறாய். குழப்பமும் குற்ற உணர்வும் கொண்டிருக்கும் மனுவின் மகனுக்காக என்னை நாடி வந்திருக்கிறாய். நாராயண நாராயண. பரமபிதாவே, நான் வணங்கும் பரமன் விஷ்ணு மற்றும் தேவி மகாலட்சுமியின் கட்டளையை ஏற்று நான் பிரியவிரதனுக்கு புரிய வைக்க அநேக முயற்சிகள் செய்தேன். ஆனால் அவனோ குழப்பமும் சுயமரியாதையும் பின்னி பிணைத்திருக்கும் ஒரு வலையில் சிக்கி இருக்கிறான். இளவரசன் பிரியவிரதனின் மாண்புமிக்க குருதேவர் நாரதரே. நாராயண நாராயண. அன்னையே, தயவு செய்து தாங்கள் என்னை ஏளனம் செய்யாதீர்கள். பிரியவரதனே என்னை தனது குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். பின் குரு என்று உன்னை அழைத்தால் என்ன வருத்தம் நாரதா? நான் ஒன்று மட்டும்தான் உன்னிடம் கூற விரும்புகிறேன். பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி நடந்தாலும் கூட பிரியவரதனுக்கு புரிய வைப்பதில் உனக்கு வெற்றி கிட்டாது. நாராயண நாராயண. நாரதா, திகைக்க வேண்டிய அவசியமில்லை நாரதா. பிரியவிரதனின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. பொருந்தாத பருவத்தில் செய்து வரும் தவத்தை விட்டு ஒரு அரசனுக்கான கடமைகளை செய்ய வேண்டும். நாராயண நாராயண. பரமபிதாவே, பிரியவிரதன் யார் சொல்வதையும் கேட்க விரும்பவே இல்லையே. அப்படி இருக்கையில் தங்கள் வாக்கு பலிக்குமா? பிரம்ம வாக்கியம் மெய்யானது என்று நிரூபிக்க நீ பிரியவர்தனின் வருங்கால மனைவியான தேவசிற்பி விஸ்வகர்மாவின் செல்ல மகள் பகிஷ்மதியின் உதவியை நாட வேண்டியிருக்கும் நாரதா. நாராயண நாராயண. நாரதா, உன் முகம் மலர்வதை பார்த்தால் பிரியவரதனை திரும்பி அழைத்து வர உன்னுடைய திறமைக்கு இந்த சின்ன துரும்பே போதும் என்று தெரிகிறது. இந்த துரும்போடு என்றும் போல எனக்கு தேவிகளின் ஆசியோடு மும்மூர்த்திகளின் நல்லாசிகளும் அவசியம் தேவை. நாராயண நாராயண. சுவாமி, தங்களால் உருவாக்கப்பட்ட பூலோகம் சிறப்பாக அமைய தாங்களே நேரில் சென்று பிரியவர்தனிடம் பேசி ஊக்குவிக்க வேண்டும். கவலை வேண்டாம் தேவி சரஸ்வதி. தருணம் வரும் பொழுது நான் இந்த காரியத்தை நிச்சயம் செய்வேன். இதனால் தேவசிற்பி விஸ்வகர்மாவின் கவலையும் நீங்கட்டும். ஓம் நாராயண நாராயண. நீ மறுபடியும் நிராசையுடன் திரும்பிவிட்டாய் அல்லவா தேவி? பதில் சொல் தேவி விஷ்மதி, பதில் சொல். நான் என் அருமை மகள் பகிஷ்மதியின் நிலைமை பற்றி அறிய ஆவலாக உள்ளேன். என்ன பதில் சொல்வது சுவாமி? நம்முடைய பேதை பெண் வனத்திற்கு சென்று தவம் செய்ய போவதாக சொல்கிறாள். புரியவில்லையே. அவள் கூறுவதென்ன தெரியுமா? அவளுக்கு இளவரசன் பிரியவிரதன் என்று கணவனாக கிடைக்கப் பெறுவானோ அன்று வரை அவள் வனத்தில் நிரந்தர தவம் புரிவாளாம். தவத்தின் அபார வலிமையைப் பற்றி நீ அறியாதவள் அல்லவே தேவி விஷ்ணுமதி? அதேபோல்தான் நம்முடைய அருமை மகளும் பிரம்மதேவர் கொடுத்துள்ள வாக்கு நிறைவேறாமல் திரும்ப மாட்டாள். நாராயண நாராயண. மிக்க உண்மையான வார்த்தைகள் தேவசிற்பி விஸ்வகர்மா, உண்மையான வார்த்தைகள். வணக்கம் தேவர்ஷி நாரதரே. தாங்கள் இங்கு, அதுவும் இந்நேரத்தில்? விஸ்வகர்மா அவர்களே, நான் இங்கு வருவதற்கு காரணம் உள்ளது. இச்சமயம் உலகில் உள்ள அனைவரது கவனமும் தங்களுடைய மகள் பகிஷ்மதி மற்றும் மகாராஜா மனுவின் மகன் இளவரசர் பிரியவிரதன் இவர்கள் மேல் உள்ளது. எனக்கும் இவர்கள் இருவரின் எதிர்காலத்தை பற்றிய கவலைதான் தேவரிஷி. நாராயண நாராயண. தேவசிற்பி விஸ்வகர்மா அவர்களே, உங்கள் அருமை மகள் முழு மனதோடு தன்னுடைய தவத்தை தொடங்கி இருப்பாளே, ஆனால் அவள் நினைத்த காரியம் பூரணமாக நிறைவேறியே தீரும். தங்கள் கூற்று பலிக்க வேண்டும். தேவரிஷி நாரதரின் வருகை நன்மையை தரும் என்று கருதப்படுகிறது. ஒன்று தெரிகிறது, ஜெகதீஸ்வரர் இறைவன் விஷ்ணுவின் அருளால் இனி நம் மனக்கவலைகள் மறைந்துவிடும் என்று. நாராயண நாராயண. விஸ்வகர்மா தேவரே, என் வருகையை விட அதிக மகிமை வாய்ந்தது பரம்பொருள் பிரம்மதேவரின் வாக்குதான்.
பகிஷ்மதி பிரியவிரதனின் திருமணம் நடப்பது நிச்சயம். எனது மகள் இறைவன் பிரம்மதேவரை தான் ஆராதனை செய்கிறாள் தேவரிஷி. நான் குமாரி பகிஷ்மதியை உடனே காண விரும்புகிறேன். அவள் இப்போது எங்கிருக்கிறாள் என்று கூற முடியுமா? தேவரிஷி, தங்களது திவ்ய தரிசனம் பெற்றால் என் மகளுக்கு நிச்சயம் நலம் உண்டாகும். அவள் இந்நேரம் பூலோகத்தில் உள்ள இமயமலையில் ஓர் வனத்தில் தவம் செய்கிறாள். நாராயண நாராயண. ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। நாராயண நாராயண. குமாரி பகிஷ்மதி, தேவசிற்பி விஸ்வகர்மாவின் செல்ல மகள் பகிஷ்மதி, கண்களை திற, கண்களை திற. வணக்கம் தேவரிஷி. நான் நன்கு அறிவேன். என்னுடைய பிரார்த்தனையை பிரம்மதேவர் கேட்டிருப்பார். அதனால்தான் தரிசனம் அளிக்க தங்களை அனுப்பியுள்ளார். நாராயண நாராயண. ஆம் பகிஷ்மதி, பரம்பொருள் பிரம்மதேவருக்கு உன் ஒளிமயமான எதிர்காலத்தில் கருத்து உண்டு. நீ தவமே புரியாவிட்டால் அப்போதும் உன் கணவனாக பிரியவிரதன் தான் வந்திருப்பான். எப்படி இருக்க முடியும் தேவரிஷி? என் வருங்கால கணவர் வனத்தில் தவம் செய்து கொண்டு கடினமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். ஒரு நல்ல மனைவியின் கடமை கணவனை தொடர்வதுதானே? நன்கு சொன்னாய் பகிஷ்மதி, வெகு நன்கு சொன்னாய். கடினமான நேரத்திலும் கூட நீ தர்மத்தை பற்றி கொடுத்த விளக்கம் இவ்வுலகில் அனைவருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். நாராயண நாராயண. ஆனால் என்ன தேவரிஷி? பரம்பொருள் பிரம்மதேவரின் விருப்பப்படி நீ இத்தருணமே உன்னுடைய தவத்தை கைவிட வேண்டும். அதாவது நீ உடனே பிரியவிரதன் இருக்கும் இடத்திற்கு சென்று அவன் பொறுப்புகளை உணர்த்தி அவனை இல்லற வாழ்க்கையின் பக்கம் உடனடியாக மீட்டு வர வேண்டும். நாராயண நாராயண. உனது தூண்டுதலை இளவரசன் பிரியவிரதனால் தட்டவே முடியாது. என் தூண்டுதலால் அவர் மனம் மாறிவிடுமா தேவரிஷி? ஆம் மகளே, இறைவன் பரம்பொருள் பிரம்மதேவர் உன்னுடைய முயற்சிக்கு எல்லாவித உதவியும் புரிவதாக வாக்களித்திருக்கிறார். தேவரிஷி, இத்தருணமே நீ உன் தவத்தை கைவிட்டு விட்டு பிறந்த வீட்டிற்கு திரும்பிச் செல். கவலையுற்ற உன் பெற்றோரை சாந்தப்படுத்திவிட்டு பிரியவிரதன் இருக்கும் இடம் செல். தங்கள் ஆணை தேவரிஷி. நாராயண நாராயண. தேவரிஷி நாரதர் கூறுவதை ஏற்று பைஷ்மதி தவத்தை கைவிட்டு தனது வீடு திரும்ப சம்மதிக்கிறாள். தன்னை பற்றி கவலை கொண்டுள்ள தனது பெற்றோரை ஆசுவாசப்படுத்திவிட்டு பிரியவிரதனையும் மீண்டும் அரசு காரியங்களில் ஈடுபட வைப்பது என்று அவள் தீர்மானம் செய்கிறாள். சனிதேவனும் அசுரகுரு சுக்ராச்சாரியாரும் சந்தித்த பிறகும் கூட உறங்கும் அசுரகுலத்தை எழுப்பும் விஷயமாக அசுர சேனாதிபதி ராகு தனது வஞ்சக புத்தியுடன் சனிதேவனை சந்திக்க ஒரு நாள் சனிலோகத்திற்கு விரைகிறான். என்ன சனிதேவரே, அன்று அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் ஆசிரமத்தில் பெரிதாக தங்கள் சக்தி, பார்வை, சனிப்பார்வை, கோபம், தேசம், சதி, பிரபஞ்சம், பாவம், புண்ணியங்களை பற்றி பேசினீர்களே, அதனால் என்ன பலன் கிடைத்தது சனிதேவரே? அசுரகுலம் இன்றும் பாதாளத்தில் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. துஷ்ட தேவர்கள் விஷ்ணுவின் கருணையை பெற்று ஐஸ்வர்யம் மற்றும் சுகங்களை அனுபவிக்கின்றனர். ராகு, நீ பேசிக் கொண்டிருப்பது சனியிடம் என்பதை மறந்து பேசுகிறாய். உனக்கு என் சக்தியை பற்றி தெரியாதா? இல்லை, மறந்து விட்டாயா? என் இரு சக்திகளான 2.5 மற்றும் 7.5 சனி நான் இடும் கட்டளைக்குட்பட்டு
மனிதர்களை மட்டுமல்ல, உலக நாயகன் விஷ்ணுவினிடமும் குழப்பங்களை ஏற்படுத்தி அவருடைய நிலைமையை மோசமாக்கிவிடும் தெரியுமா? நீ இன்னொரு விஷயத்தையும் மறந்து விட்டாய். அமிர்தம் அருந்தும் சமயத்தில் விஷ்ணு உன்னுடைய தலையை துண்டித்தாரே, அந்த சமயத்தில் உன் ஜாதகத்தில் சனியின் 7.5 சனி நடந்து கொண்டிருந்ததல்லவா? இப்பொழுது உங்கள் சக்தியை பற்றி குறையதும் கூறவில்லை சனிதேவரே. பிறகு என்னுடைய கோபத்தை தூண்டும்படி எதற்காக பேசினாய் ராகு? என் உத்தேசம் தங்கள் கோபத்தை தூண்டுவதல்ல சனிதேவரே. பின் உன் உத்தேசம் தான் என்ன? அசுர சேனாதிபதி ராகுவின் எண்ணம் எப்பொழுதும் அசுரகுலத்தின் நலத்தை பற்றித்தான். ஆனால் என்ன துர்பாக்கியம் சனிதேவரே, தங்களது கிருபையை பெற்றும் கூட அசுரகுலம் பாதாளத்தில் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. சனி, சுக்கிரன் மற்றும் ராகு போன்ற மகாசக்திகள் ஒன்று சேர்ந்தும் கூட எந்தவித பலனும் இல்லை. நீ என்ன நினைக்கிறாய் ராகு? சனிதேவன் பாதாளத்தில் உறங்கும் அசுரகுலத்தை எழுப்பச் செல்ல வேண்டுமா? ஒன்று தெரியுமா, இந்த சனிதேவன் கடமை வீரர்களுக்கே கருணை புரிவார். சனிதேவரே, அப்படியானால் அசுரகுலம் தங்கள் கருணையை பெற்றும் கூட துஷ்ட தேவர்களின் சதியின் காரணமாக பாதாளத்தில் தான் இருக்க வேண்டுமா என்ன? இதற்கான பதிலை என்னிடம் அல்ல, அசுரகுரு சுக்கிராச்சாரியாரிடம் போய் கேள். ஒருவேளை சுக்கிராச்சாரியார் அசுரகுலத்தின் நலன் மற்றும் குலத்தின் வளர்ச்சிக்கு பதிலாக அழிவுக்கும் தோல்விக்கும் காரணமாகிவிடப் போகிறார். அதாவது விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அசுர சேனாதிபதியே. அசுரகுலத்தை எழுப்பிவிட்டு அவர்களை யுத்தத்திற்கு தயாராக்குவது அசுரகுரு சுக்கிராச்சாரியாரின் தலையாய கடமையாகும். இப்போது ஒன்று செய், அசுரகுலத்தின் நலனை மனதில் வைத்துக் கொண்டு அசுரகுரு சுக்கிராச்சாரியாருக்கு அவரது கடமையை நினைவுபடுத்த வேண்டும். கவலை வேண்டாம் சனிதேவரே, நான் அசுரகுரு சுக்கிராச்சாரியாருக்கு நினைவூட்டி விரைவிலேயே அரக்க குலத்தை ஏற்பவை செய்கிறேன். ஆனால் தங்கள் கிருபை, என்னுடைய கிருபையை பற்றி கவலை வேண்டாம் ராகு. எப்பொழுது அசுரருக்கும் மற்றவருக்கும் யுத்தம் நடக்கிறதோ அப்பொழுது நான் எனது பயங்கரமான சனிப்பார்வையை பிரயோகம் செய்து அசுரர்களின் எதிரிகளை நாசம் செய்து விடுவேன். அந்த காலம் வெகு சீக்கிரம் வந்துவிடும் சனிதேவரே. நீங்களே பாருங்கள், அசுரகுலம் இப்போது வீழ்த்துக் கொள்ளப் போகிறது. இரண்டரையே மகாராஜா, 7.5. ஒருவேளை அசுரகுரு சுக்கிராச்சாரியார் உறங்குகின்ற அசுரகுலத்தை எழுப்புவதில் வெற்றி கண்டுவிட்டால் நீங்கள் இருவரும் அசுரர்களின் எதிரி தேவர்கள் மீது உங்கள் கொடிய பார்வையை பிரயோகம் செய்யுங்கள். தங்கள் உத்தரவு மகாராஜா. செல்லுங்கள். நீங்கள் செய்யும் செயல்களை கண்டு சனிதேவனின் பெயரை கேட்டவுடன் அகில உலகமும் பயந்து 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 நடுங்க வேண்டும். நான் சனிதேவன், சனிதேவன். வணக்கம் சுக்கிராச்சாரியாரே. வா அசுர சேனாதிபதி ராகு, இப்பொழுது நான் உன்னைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். என்னை போன்ற உபயோகமற்ற சிறிய வெட்டுப்பட்டவனை நினைத்து தங்களுக்கு என்ன ஆகப் போகிறது அசுரகுருவே, சொல்லுங்கள். உனது தலை துண்டிக்கப்பட்டாலும் கூட உனது பலம் எவருக்கும் குறைந்ததல்ல ராகு. அவ்வப்பொழுது உனது சக்தியால் சூரிய சந்திரர்களை பிரகாசிக்கும் பொழுது பிடித்து அவர்கள் பிரகாசத்தை மங்கச் செய்யும் நீ மிக பெரிய சக்தி படைத்தவன். இருப்பினும் அசுரகுருவே, என்ன துர்பாகியம்! அசுர சக்தி தான் பாதாளத்தின் காரிருளில் உறங்குகிறதே.
அதே விஷயம்தான் என்னையும் கவலைக்குள்ளாக்குகிறது ராகு. ஆச்சரியம்! அதீத பலசாலி அசுரகுலத்தின் நம்பிக்கை அசுரகுரு சுக்கிராச்சாரியாருக்கு எந்த விஷயமும் கவலையை தருவது நடக்காத காரியம். தாங்கள் தனியாகவே கண்மூடி திறப்பதற்குள் அந்த தேவர்களை தோல்வி அடைய செய்யலாம். அதோடு 3 உலகங்களிலும் அழிக்க முடியாத அசுர ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். ஒரு தபஸ்வியின் வாழ்க்கை ஜப தவ விரதங்கள் அடங்கியது. யுத்தம் அவருக்கு அழகல்ல. ஆனால் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் அனைத்தையும் ஒரு வினாடியில் செய்துவிட முடியும். நீங்கள் செய்ய விரும்பாத அந்த காரியத்தை உறங்கி கிடக்கும் அசுரர்களை எழுப்பி அவர்கள் மூலம் ஏன் செய்யக்கூடாது அசுரகுருவே? மகாசபையில் உங்களுக்கு நேர்ந்த அவமானம், மும்மூர்த்திகளும் மற்ற தேவர்களும் உங்களை அவமதித்தார்களே, அதற்கு பழிவாங்க அசுர சக்தியை எழுப்பித்தான் ஆக்க வேண்டும் அசுரகுருவே. நீ சொல்வது உண்மைதான் ராகு. ஆனால் இது நாம் துக்கப்பட வேண்டிய காலம் அல்ல. உற்சாகமும் உற்சவமும் தேவை. இப்பொழுதே தாங்கள் பாதாள லோகம் சென்று அசுரகுலத்தை எழுப்புங்கள். அவர்களை பூமியிலும் சொர்க்கத்திலும் அழிவுகளை ஏற்படுத்துமாறு சொல்லி ஆக்னையிடுங்கள். உங்களுக்கு தான் தெரிந்திருக்குமே, சனிதேவரும் இப்பொழுது அசுரர் பக்கம்தான் இருக்கிறார். தங்களது திவ்ய சக்தி போதும் ஆம் அந்த தேவர்களை தோல்வியிலே செய்வதற்கு. ஆனால் இப்போது சனிதேவரும் நம் பக்கம் இருப்பதால் அசுரகுலத்தின் வெற்றி உறுதி. கவலை கொள்ள வேண்டாம் ராகு. அசுர சக்தி இனி அதிக காலம் உறங்கி கிடக்காது. நான் விரைவிலேயே பாதாளலோகம் செல்வேன். நான் விரைவிலேயே பாதாளலோகம் செல்வேன். நான் விரைவிலேயே பாதாளலோகம் செல்வேன். நான் விரைவிலேயே பாதாளலோகம் செல்வேன். நமச்சிவாய சாம்ப சதா சிவ நமச்சிவாய ஹர 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 நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சாம்ப சதா சிவ நமச்சிவாய. சுக்கிராச்சாரியாரே, உடனே கைலாசத்திற்கு வந்து சேருங்கள். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. எனக்கு என்ன கட்டளை கைலாயபதியே? சுக்கிராச்சாரியாரே, அன்று கூடிய மகா சபையிலே தவிர்க்கப்பட்ட பிறகு நீங்களும் சனிதேவனும் துண்டித்த தலையுடைய அசுரன் ராகுவின் ஆலோசனையை கேட்டு எங்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறீர்களே, இது உச்சிதமா? அனைவரும் அந்த மகா சபையிலே தங்களின் முன்னால் என்னை மிகவும் அவமானப்படுத்தி அங்கிருந்து வெளியேற்றியதை என்னால் மறக்க முடியுமா? உலகை காக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு என்னுடைய சுயமரியாதையை சின்ன பின்னப்படுத்தியதற்கு சிவசங்கரா, நான் பழி வாங்காவிட்டால் என் மனம் ஒருபோதும் அமைதி அடையாது. எதற்கும் ஒரு எல்லை உண்டு சக்கராச்சாரியாரே. தங்கள் அளவுக்கு மீறி உணர்ச்சி வசப்பட்டு உலகை காக்கும் ஸ்ரீ விஷ்ணுவை பழிவாங்க துடிக்கிறீர்கள். உங்களது அகங்காரம் நிச்சயம் உங்களை அழித்து விடப் போகிறது. நாகேந்திரா, என்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வது தவறாகுமா என்ன? சுயமரியாதையை காப்பாற்ற ஜெகதரட்சகன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பழிவாங்க துடிப்பது நிச்சயம் தவறுதான் சுக்கிராச்சாரியாரே. அசுரர்களுடன் புது நட்பு கொண்டுள்ள சுக்கிராச்சாரியருக்கு பழிவாங்குதலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நிச்சயம் தெரியாது. ஒரு விஷயம் நன்கு தெரியும் தாயே. தன்னுடைய எதிரிக்கு விரோதமாக இறுதி வரை பழிவாங்க போராடுவதுதான் பழிவாங்குதல். கூடாது சுக்கிராச்சாரியாரே. பழிவாங்குதல் எதிரியை பாதிக்காது. பதிலாக இப்படிப்பட்ட நினைவு பழிவாங்க துடிப்பவனையே அடியோடு அழித்துவிடும். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் கைலாயபதியே? உண்மையை கூறுகிறேன் சுக்கிராச்சாரியாரே. தாங்களும் கூட இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். பழிவுணர்ச்சி என்ற நெருப்பில் அதை நினைப்பவன் தானே அழிந்து சாம்பலாகிறார். நான் என்ன செய்ய வேண்டும் விஸ்வநாதா? தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதாக சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். தீர்மானமா? ஆம் சுக்கிராச்சாரியாரே.
சங்கல்பம். ஏனென்றால் பழிவாங்குவது அழிவைத்தான் தேடித்தரும். ஆனால் சங்கல்பம் ஆக்கப்பூர்வமாகும். பழிவாங்குவது அழிவை உண்டாக்குகிறது. ஆனால் சங்கல்பம் கடமை உணர்வு கொண்டது. பிறருக்கு கேடு நினைக்கும் காரணத்தால் பகைமை உணர்வு கொண்ட ஒரு மனிதன் அவனுக்குள்ளேயே அடங்கிவிடுகிறான். இதற்கு நேர்மாறான குணம் கொண்ட சங்கல்பம் செய்தவன் மக்களின் நலனுக்கு காரணமாகிறான். தன் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் என நினைப்பது நல்லெண்ணமில்லையா கைலாயபதியே? உறங்கும் அரக்கர்களை எழுப்புவதற்கு எடுத்த தீர்மானம் சுக்ராச்சாரியாருக்கு நியாயம்தான். சங்கல்பத்தின் மகா அர்த்தத்தை தங்கள் பாபகரமான எண்ணங்களாலே மாற்றி அமைக்க முயற்சி செய்ய வேண்டாம். சுயமரியாதையை காப்பாற்ற மும்மூர்த்திகளையும் விரோதித்துக் கொள்ள வேண்டாம். மற்றும் ராகுவின் தவறான ஆலோசனையை கேட்டு தாங்கள் அதர்ம வழியில் செல்கிறீர்கள். பரமஞானியான தங்கள் பிதா மகரிஷி பிருகுவின் அறிவுரையை மதிக்காமல் தாங்களே அசுரர்களின் அழிவுக்கு காரணமாக போகிறீர்கள். என்னை ஆராதிப்பதால் தங்களை எச்சரிப்பது எனது கடமையாகிறது. இதை கேட்டு என் மனம் மகிழ்கிறது பரம்பொருளே. தாங்கள் அசுரகுலம் மற்றும் அசுர குருவின் எதிர்காலம் பற்றியும் சிந்திக்கிறீர்கள். இருந்தாலும் மகாசக்தி படைத்த சனிதேவன் அசுர குலத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார். அதோடு ராகுதான் அசுர சேனாதிபதி. அந்த நண்பர்களை நம்பாமல் இருக்க வேண்டிய அவசியம் ஏன் என்று எனக்கு புரியவில்லை. யாரை நீங்கள் நண்பர் என்று கூறுகிறீர்களோ அவர்களது யோசனையே வேறொன்று. அது எனக்கு நன்கு தெரியும் சுக்ராச்சாரியாரே. தாங்களே அவர்களிடம் பாதாள லோகம் சென்று உறங்கும் அசுரகுலத்தை எழுப்புவேன் என்று கூறியுள்ளீர்கள். ஆம், இது உண்மைதான் கைலாயபதியே. எச்சரிக்கை சுக்ராச்சாரியாரே. ஒருவேளை நீங்கள் சனிராகவின் யோசனையின்படி பாதாள லோகம் சென்று உறங்கும் அசுரகுலத்தை தேவர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டால் அதன் முடிவு தங்களுக்கு நன்மை பயக்காது. தங்கள் அசுரகுலத்திற்கும் நன்மை பயக்காது. நான் தங்களது ஆலோசனையை நினைவில் கொள்கிறேன் மகாதேவா. சுவாமி, தேவாதி தேவனின் ஆணையை ஆலோசனை என்று கூறி அசுரகுரு மறைந்து விட்டாரே. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், உனது அனுமானம் உண்மைதான் பார்வதி. எனக்கு தெரியும். சனிதேவனின் சதி மட்டுமல்ல, கூடவே ராகுவின் கொடிய புத்திமதியை கேட்டு நடக்கும் சுக்ராச்சாரியார் எமது ஆணையை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதன் முடிவு என்ன ஆகும் சுவாமி? அதர்மம் தோற்கும், தர்மம் ஜெயிக்கும் என்பது ஆதியிலிருந்து வரும் இறைவனின் நியதி தேவி. சுக்ராச்சாரியார் அதர்மத்தின் பக்கம் சாய்ந்து விட்டார். இதன் முடிவு விரைவில் நீயே தெரிந்து கொள்வாய். உலகத்திலேயே அதிக வீரம் கொண்ட அசுரர்களே, ஏ அசுர குலமே, உங்களுக்கு இந்த நிலைமையா? கடலை கடைந்த போதும் கூட அந்த விஷ்ணு செய்த சதியால் அமிர்தமின்றி நீங்கள் துர்பாகியசாலிகள் ஆகிவிட்டீர்கள். அதன் முடிவு என்ன ஆயிற்று? உங்களது வீர அசுர ரத்தம் நீர் போல் ஆகிவிட்டது. மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, மகேசன் போன்றவர்களால் வீரம் மிகுந்த இந்த அசுர குலம் பாதாள லோகத்தில் மிகவும் சீரழிந்து கிடக்கிறது.
எழுந்திரு அசுர குலமே, எழுந்திருங்கள். அசுர வீரனை எழுந்திரு. எழுந்திரு பராக்கிரம அசுரனை, எழுந்திரு. எழுந்திரு, எழுந்திருங்கள் அசுரர்களே, எழுந்திருங்கள். இது போன்ற பாதாளத்தில் உறங்கி கிடந்து அசுர சக்திக்கு களங்கம் கற்பிக்காதீர்கள். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் அசுர வீரர்களே, சிந்தித்து பாருங்கள். உங்களது முன்னோர் பராக்கிரமன் நமுச்சி ஏன் திரும்பி வரவில்லை? எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் வீரர்களே. ஏன் தெரியுமா? ஏனெனில் அசுர மன்னன் நமுச்சி பூமியில் தன் சக்தியை வெளிப்படுத்தி அசுர குலத்தின் வெற்றி கொடியை நாட்டினான். ஆனால் அரக்கரின் எதிரி அந்த விஷ்ணு வீர தலைவனான நமுச்சியை சம்ஹாரம் செய்து விட்டார். ஆனால் நீங்கள் அதற்கு பழி வாங்காமல் இப்படி பாதாளத்தின் காரிருளில் மறைந்து கிடக்கிறீர்கள். இல்லை அசுரகுருவே, இல்லை. அசுர சக்தி விழித்துக் கொண்டு விட்டது. ஆணையிடுங்கள், என்ன செய்ய வேண்டும்? விழித்துக் கொண்டால் மட்டும் போதாது வீரர்களே, நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் மந்திர சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதோடு உள்ளுக்குள் பழிவாங்கும் நெருப்பை மூட்டுங்கள். உலகத்தில் பிரளயத்தை ஏற்படுத்தும் வகையில் சக்தியை பெறுங்கள். உலகை காக்கும் விஷ்ணுவின் ஜபம், தவம், விரதத்தின் மகிமையை எல்லாம் அழித்து விடுங்கள். அதற்கான வழிகளையும் அழித்து விடுங்கள். உங்களுக்கு தெரியுமா வீரர்களே, இது எப்பொழுது நடக்கும்? எப்பொழுது குருவே? எப்பொழுது நீங்கள் முழு மனதுடன் உங்கள் சரீரத்தை அக்னியிலிருந்து கிளம்பும் ஜுவாலையில் போடுகிறீர்களோ, அப்பொழுது உங்கள் சரீரத்திலிருந்து ஒரு மகா சக்தி வெளிப்படும். அப்பொழுது உங்கள் சக்தியால் உலகை அழிப்பதில் நீங்கள் வெற்றி காண முடியும். அப்படியே செய்வோம் அசுர குருவே. இப்பொழுது நாங்கள் எங்களது பயங்கர பிரளய மந்திர சக்தியால் விஷ்ணு காத்து வரும் உலகையும் மக்களையும் நிச்சயம் அழித்து விடுவோம். தக்க தருணம் வரும்பொழுது நாமே வந்து தாக்குவதற்கு ஆணையிடுவோம். உத்தரவு அசுர குருவே. அசுர குரு சுக்கராச்சாரியா, நமது அசுர சக்தி. அன்பார்ந்த கணவருக்கு என்றென்றும் தங்கள் அன்பை விரும்பும் அடியாளின் அன்பு வணக்கங்கள். இப்படி என்னை தெரிந்தும் தெரியாதது போல் ஏன் நிற்கிறீர்கள்? இப்போது நீ இங்கு ஏன் வந்தாய்? மனைவி கணவனை தேடி ஏன் வருவாள்? எனது உரிமையை பெறுவதற்காகவே வந்தேன். உரிமையா? என்ன உரிமை? தங்களை கணவனாக அடைவதுதான் தேவசிற்பி விஸ்வகர்மாவின் மகள் பைஷ்மதியின் உரிமை. எழுதி வைத்த விதியும் அதுதான். பைஷ்மதி, நீ உனது உரிமை மற்றும் விதி என்ற காரணங்களை காட்டி என் தவத்தை கெடுக்க முடியாது. இப்பொழுது எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிந்துவிட்டது. நீ என் தவத்தை கலைக்கவே வந்திருக்கிறாய். தவமா? உங்கள் தவமா? தபஸ்வியே ஆகாத போது நீங்கள் எவ்வாறு தவம் செய்ய முடியும்? நீ என்ன சொல்கிறாய் பகிஷ்மதி? நான் எனது ராஜ்யத்தை தியாகம் செய்து
இந்த ஏகாந்தமான வனத்தில் வந்து இருந்து நிரந்தரமாக தவத்தில் ஈடுபட்டிருப்பது தபஸ்வி என்பதை நிரூபிக்கவில்லையா? ராஜ்யத்தையும் ராஜ சுகத்தையும் தியாகம் செய்து என் அரும் தவத்திற்கு நான் அர்ப்பணம் செய்யவில்லையா? ஏன் இவ்வாறு சிரிக்கிறாய் பகிஷ்மதி? என் சிரிப்பு உங்கள் தவத்தை பற்றியோ கேலி செய்யவோ இல்லை. தங்கள் பேச்சை கேட்டுத்தான் சிரித்தேன். நீ என்னதான் சொல்ல வருகிறாய்? விளக்கிச் சொல்கிறேன். சிருஷ்டியின் முதல் புருஷனான மனு மகாராஜாவின் புத்திரர் யுவராஜா பிரியவ்ரதனுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை. தவத்திற்கு ராஜ சுகத்தை தியாகம் செய்ய அவசியமில்லை. அதற்கு இதயத்தை சமர்ப்பணம் செய்தாலே போதும். இங்கு நீ என்னை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் வந்திருக்கிறாயா? உங்களுக்கு அவமானம் என்றால் அது எனக்கும் தான் அவமானம் யுவராஜா. நான் இங்கு ஒரு விஷயத்தை கூறவே வந்தேன். அதாவது தவம் வெற்றி அடைய நீங்கள் ஒரு குருவிடம் சிஷ்யனாவது அவசியம். ஏனெனில் உங்கள் வெற்றியே எனக்கு சந்தோஷம் அளிக்கும். நான் எனது குரு தேவரிஷி நாரதரின் ஆசையை பெற்றுவிட்டேன். ஆனால் தேவரிஷி நாரதர் தங்களை தபஸ்வி ரூபத்தில் சிஷ்யராக ஏற்க மறுத்துவிட்டார். எதை வைத்து அப்படி சொல்கிறாய்? ஏனென்றால் தேவரிஷி நாரதர் தான் என்னை தங்களை சந்திக்குமாறு அனுப்பினார். என்ன? தேவரிஷி நாரதர் தான் உன்னை அனுப்பினாரா? அவருக்கு தெரியாதா நான் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் என் தவத்தை கைவிட மாட்டேன் என்று? யுவராஜா, வீண் பிடிவாதம் செய்கிறீர்கள். மனசஞ்சலம் முழுவதும் மறையாத ஒருவர் எவ்வாறு தபஸ்வியாக மாற முடியும்? குமாரி பகிஷ்மதி, இப்பொழுது நீ எல்லையை மீறி பேசுகிறாய். பிரியவர்தன் எல்லோரையும் தன் வாழ்வில் வீணாக குறுக்கிடுவதை அனுமதிப்பதே இல்லை. யுவராஜாவின் எதிர்கால மனைவி பகிஷ்மதிக்கு அவரது வாழ்வில் குறுக்கிட அனுமதி உண்டு. என் மனைவியாக வேண்டும் என்பது உன்னுடைய முடிவுதான். இல்லை, இது அன்றே எழுதி வைத்த விதி, என்றென்றும் பொய்க்காத பிரம்ம வாக்கியம். நீ உன் வாக்கை நிரூபிப்பதற்காக விதியையும் பிரம்மதேவரையும் வீணாக இழுக்கிறாய். எனது தவம் நிச்சயமாக பலிக்கும். அப்படியானால் தவம் செய்து தாங்கள் எதை பெறப் போகிறீர்கள்? பெருமைக்குரிய என் தந்தை மகாராஜா மனு தனது ராஜ்யத்தை துறந்து எதை பெற வேண்டிய தவம் செய்வேன் என்றார்? இந்த கேள்விக்கான பதிலை மனு மகாராஜாவிடம் கேட்பதுதான் சிறந்தது. என்னுடைய அனுபவத்தை வேண்டுமானால் உங்களுக்கு சொல்கிறேன். உன் அனுபவமா? ஆம் யுவராஜா, தங்களை கணவனாக அடைய நானும் அரண்மனையை துறந்து தவம் செய்ய சென்றேன். ஆனால் என்னால் இயலவில்லை. என் மனம் சஞ்சலப்பட்டது. தவம் செய்ய செய்ய தங்களை அடைவதற்கு பதிலாக உங்கள் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்தேன். பிறகு என்ன ஆயிற்று? இறைவன் அருளால் தேவரிஷி நாரதர் என் முன் தோன்றி என் தவத்தை வீணாகாமல் காப்பாற்றினார். உடனே நான் என்னுடைய தவத்தை விட்டு தாங்களும் வீணில் இவ்விதம் தவம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவே தங்களிடம் வந்தேன். என் முடிவு மாறாதது. நான் என் தவத்தை கைவிட இயலாது. வீண் பிடிவாதம் வேண்டாம் யுவராஜா. தாய் தந்தையரின் மனதை புண்படுத்துபவரை பகவான் மன்னிக்கவே மாட்டார். நான் என் கடும் சாதனையால், கடும் தவத்தால், தீவிர பக்தி மூலம் பகவானை பரவசமடைய செய்வேன். பகிஷ்மதி, நீ திரும்பச் செல். இல்லை யுவராஜா, தாங்களும் என்னுடன் வர சம்மதிக்காத வரையில் நான் இங்கேந்து செல்ல மாட்டேன். இப்பொழுது நீதான் பிடிவாதம் செய்கிறாய். இது பிடிவாதம் அல்ல யுவராஜா, பரமபிதா பிரம்மாவின் ஆணை. மனுபுத்திரன் பிரியவ்ரதா, பரமபிதாவே வணக்கம். நீ இத்தவத்தை கைவிட்டு கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நான் எனது சிருஷ்டியில் ஒரு காரியத்தை அரைகுறையாக உனக்காகவே விட்டு வைத்திருக்கிறேன். என்ன அது? பிரியவ்ரதா, நீ பூமி மற்றும் ஆகாய எல்லைகளை ஆள வேண்டும். ஆனால் இது சாத்தியமாக வேண்டுமெனில் நிச்சயம் மகாராஜாவை ராஜ்யபாரத்திலிருந்து விடுவித்து நீயே சாம்ராட் என பட்டம் சூட்டிக்கொள். இதை செய்தால் நீ உன் தாய் தந்தையரை மட்டுமின்றி இந்த
பூலோக வாசிகளையும் சந்தோஷப்படுத்துவாய். தங்கள் ஆணை பரமபிதா. இன்று தங்கள் தரிசனம் கண்டு என் தவம் பலித்து விட்டது. பூலோக வாசிகளுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எனக்களித்து நல்லதொரு வரம் தந்து என்னை பெருமைப்படுத்தி விட்டீர்கள். நலம் உண்டாகட்டும். சக்கரவர்த்தி மகாராஜா மனு வாழ்க! யுவராஜர் பிரியவிரதன் மனத்திலிருந்து திரும்பி வருகிறார். யுவராஜர் பிரியவிரதன்! யுவராஜர் பிரியவிரதன்! யுவராஜர் பிரியவிரதன்! யுவராஜர் பிரியவிரதன்! வந்து விட்டீர்களா? பகிஷ்மதி, நீ பட்டத்து ராணியாக இருந்து செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றி விட்டாயம்மா. நாங்கள் அனைவரும் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் மகளே. தேவசிற்பி விஸ்வகர்மா தன் மகளுக்கு சகல தர்மமும் சொல்லிக் கொடுத்துள்ளார். அது நமது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, பூலோகவாசிகள் அனைவருக்கும் பயன்பட போகிறது. நலமாக இருப்பாய் மகளே. மகளே, உன் மூலம்தான் நாங்கள் வானப்பிரஸ்தம் செல்லும் எண்ணம் ஈடேற போகிறது. நான் பெரிதாக எதுவும் செய்துவிடவில்லை தாயே. இது தேவியின் அருள் மற்றும் தங்கள் அனைவரின் ஆசையால் நடந்தது. யுவராஜா நாட்டுக்கு திரும்பியதற்கு உண்மையில் தேவரிஷி நாரதரே காரணம். நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி. மனு மகாராஜா, நடந்து போன விஷயங்களை பேசுவதை விட்டு இப்போது சிரஞ்சீவி பிரியவிரதனுக்கு விரைவிலேயே மனம் முடித்து வையுங்கள். அப்போதுதான் இவன் மீண்டும் வனம் செல்வதை பற்றி நினைத்து பார்க்க மாட்டான். நாராயண நாராயண. அவசியம் தேவரிஷி, அவசியம். நான் இப்பொழுதே தேவசிற்பி விஸ்வகர்மாவின் ஆணைப்படி இவர்களுக்கு மனம் முடித்து வைத்து விடுகிறேன். நாராயண நாராயண. மனு மகாராஜா, இந்த சுபமுகூர்த்தத்திலேயே பிரியவிரதன் தம்பி உத்தானபாதனுக்கும் மனம் முடித்து வையுங்கள். அப்போதுதான் எதிர்காலத்தில் பிரியவிரதன் போன்ற பிரச்சனை வராமல் இருக்கும். ஆனால் தேவரிஷி, உத்தானபாதனுக்கு விவாகத்தில் இஷ்டமில்லையே. நாராயண நாராயண. விவாகம் செய்து கொள்ள வேண்டாம் என்று என்னை தவிர வேறு யாரும் நினைக்க மாட்டார்கள் தேவி சத்ருபா. அது மட்டுமல்ல, பிரிய உத்தானபாதன் தனது அண்ணன் பிரியவிரதனுக்கு முன்னால் விவாகம் செய்து கொள்ள விரும்பவில்லை, அவ்வளவே. என்ன உத்தானபாதா? ஆம் தேவரிஷி, அண்ணன் பிரியவிரதன் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாராயண நாராயண. மனு மகாராஜா, நேரம் கடத்த வேண்டாம். விஸ்வகர்மாவின் அனுமதி பெற்று இருவரது விவாகத்திற்கும் விரைவில் ஏற்பாடு செய்யுங்கள். தங்களானை தேவரிஷி. நாராயண நாராயண. பூலோகத்தின் முதல் பிரஜை மனு, மனம் நிறைந்த ஆனந்தத்தோடு ஒன்றை அறிவிக்கிறேன். இனி எனது ராஜ்யபாரம் அனைத்தையும் என் மூத்த மகன் யுவராஜா பிரியவிரதனிடம் ஒப்படைத்து நான் என் தர்மபத்தினியுடன் வானப்பிரஸ்த ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறேன். பூலோக மாமன்னர் மகாராஜா மனு மற்றும் மகாராணி சத்ருபா. மகாராஜா மனு, தேவி சத்ருபாவுடன் தாங்கள் வானப்பிரஸ்தம் செல்வது மனித குலத்திற்கு என்றும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையப்போகிறது. தங்களை பின்பற்றி மனிதர்களும் இல்லற தர்மத்தை நிறைவேற்றிய பின்பும் ஜபம், தவம் மற்றும் விரதத்தை கடைப்பிடிப்பார்கள். மனித குலத்திற்கு நன்மை உண்டாகட்டும். நாராயண நாராயண. உங்கள் அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். ஏ ஜகத்பாலகா, ஏ ஜெகதீஸ்வரா, பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே,
எங்களது ஜபம் தவம் விரதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி எங்கள் மனதிற்கு அமைதியை தாருங்கள். சுவாமி, நாம் வானப்பிரஸ்த ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஜபம் தவம் விரதம் ஏற்றுவதில் வாழ்நாளை கழிப்போம் என்று முடிவு செய்தோம். அந்நாள் ஸ்ரீ விஷ்ணுவின் கிருபையால் வந்துவிட்டது. உண்மைதான் தேவி சத்ரூபா. நம் வாழ்நாளில் இனி ஜபம் தவம் விரதம் மட்டும்தான். நமக்கு நற்கதியும் ஜபம் தவம் விரதத்தின் மூலமே கிட்டும். ஓம் நமோ நாராயணாய. பாதாளத்தில் உள்ள வீர அசுரர்களே, உடனே அங்கிருந்து வெளியே வாருங்கள். உங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி பூமியை கைப்பற்றுங்கள். உங்கள் பயங்கரமான சக்தியால் அதை அதிகாரம் செய்யுங்கள். பாதாளவாசி அசுரர்களே, எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். அசுரகுரு சுக்கராச்சாரியார், அசுர சக்தி, அசுரகுரு சுக்கராச்சாரியார், அசுர குலம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் விஷ்ணவே, ஓம் விஷ்ணவே, ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நிறுத்துங்கள், எச்சரிக்கிறோம். பூலோகவாசிகளே, இந்த கணமே நீங்கள் அசுரர்களாகிய எங்களை பூலோக அதிபதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் எங்களுடையது, நீங்கள் எங்கள் அடிமை. நீ தவறாக நினைக்கிறாய் சேனாதிபதி. நீங்கள் பூலோகத்தை ஆள வேண்டுமென்றால் சக்தியை காட்ட வேண்டாம், அன்பு காட்ட வேண்டும். அதர்மம் தேவையில்லை, தர்மம் தான் அவசியம். பூலோகத்தின் அதிபதி முதல் பிரஜை மகாராஜா மனுவின் மகனான சம்ராட் பிரியவர்தன் தான். அதோடு இந்த ஜகத்திற்கு அதிபதி ஜெகதீஸ்வரர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுதான். மன்னிப்பு வேண்டினால் எவரையும் பக்தவத்சலன் பகவான் விஷ்ணு நிராகரிப்பதில்லை. நீங்கள் அனைவருமே இப்போதே அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பாதாளம் திரும்பி விடுங்கள். என்ன பார்க்கிறீர்கள் வீரர்களே? இந்த பூலோகமும் சொர்க்கமும் நமக்கே சொந்தம். இந்த துஷ்டர்களை இப்பொழுதே கொன்று விடுங்கள். தாக்குங்கள். பூலோக சக்கரவர்த்தி பிரியவிரதன் மற்றும் மகாராணி பகிஷ்மதி. பூலோக சக்கரவர்த்தி பிரியவிரதன் மற்றும் மகாராணி பகிஷ்மதி. மகாமந்திரி வீரசேனரே. சொல்லுங்கள் மகாராஜா. மகாமந்திரி வீரசேனரே, பூலோகத்தில் அனைவரும் நலமாக உள்ளார்களா? நமது பிரஜைகளுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லையே? சக்கரவர்த்தி, தாங்கள் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்த பிறகு பூலோக மக்களிடம் புது சந்தோஷம் பொங்கி வழிகிறது. பிரஜைகள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளனர். எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்து வருகின்றனர். பூலோக சக்கரவர்த்தி விஷ்ணுவின் பக்தர் மகாராஜா பிரியவர்தர். அசுரர்களே, இவர்கள் நம் எதிரிகள். இவர்களின் ஜபம் தவம் விரதத்தின் பூஜையை அழித்து விடுங்கள். அசுரர்களே, இவன்தான் பூமியை ஆண்டு வந்த விஷ்ணு பக்தன் துஷ்டமனு. கொன்று விடுங்கள், இவனை கொன்று விடுங்கள். வாருங்கள். இதுதான் விதியின் செயல் அசுரர்களே.
தவம் செய்யும் தபஸ்விகளை ரட்சிப்பது அவர்கள் தபோசக்தியும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும் தான். நீங்கள் எதிரி, உங்களை உயிரோடு விட மாட்டோம். எச்சரிக்கிறேன். என் மகன் சக்கரவர்த்தி பிரியவிரதன் உங்களுக்கு உங்கள் தவறுகளுக்காக தண்டனை அளிப்பான். அதில் சந்தேகமில்லை. மகாராஜா, மகாராஜா, சக்கரவர்த்தி பிரியவிரதர் வாழ்க! உன் முகமண்டலமே எனக்கு நன்கு எடுத்து கூறுகிறது நம் குடிமக்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்துவிட்டதென்று. ஆம் மகாராஜா. தயக்கமின்றி விஷயத்தை சொல். வேந்தே, பாதாளவாசிகளான அரக்கர்கள் அழிவை ஏற்படுத்துவதற்காக பூலோகத்துக்கு வந்து சேர்ந்து விட்டனர். பூலோகவாசிகளை கொடுமைப்படுத்துகின்றனர். என்ன? நமது சக்தி வாய்ந்த சேனை அந்த அரக்கர்களை தடுப்பதில் தோற்றுவிட்டதா? பதில் கூறு சேனாதிபதி விஸ்வகோஷ். நமது வீர சேனை அந்த துஷ்ட அரக்கர்கள் முன் தோற்றுவிட்டதா? கூறுங்கள். சக்கரவர்த்தி, சக்திசாலி அசுரர்கள் திடீரென தாக்கியதால் தான் நமக்கு இந்நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அவர்களது உண்மையான இலக்கு பூலோகவாசிகள் அல்ல. அவர்கள் ஜபம், தவம் மற்றும் விரதத்தை பங்கப்படுத்தவே வந்துள்ளனர். ஆகையினால் அவர்கள் தர்மாத்மா, முனிவர்கள் மற்றும் மனிதர்களையும் தாக்குகின்றனர். அதாவது அந்த அசுரர்கள் பூமியில் தர்மத்தை அழிக்கவே வந்துள்ளனர். ஆம் மகாராஜா. நான் மகாராஜா மனுவின் மகன் பூலோக சக்கரவர்த்தி பிரியவர்தன் இப்பொழுது சபதம் செய்கிறேன். அநியாயம், கொடுமைகள் இவற்றை செய்து தர்மத்தை அழித்து வரும் அசுரர்களை அடியோடு அழித்து தர்மத்தை நிலைநாட்டி பூலோக மக்களுக்கு அமைதியான வாழ்வை மீட்டுத் தருவேன். அசுரகுருவே, மகத்தான அசுர சக்தி சாதாரண மனித சக்தியிடம் தோல்வி அடைந்து விட்டதா? பதில் கூறு அசுர சேனாதிபதி. உனது இந்த நிலை சாதாரண மனிதனால் ஏற்பட்டதா? அசுர சக்திக்கு களங்கம் உண்டாக்கிய அசுர சேனாதிபதியே, நீ உயிரோடு வாழ்வதற்கு அருகதையற்றவன். உன் சக்தியை பற்றி பெருமை பேசிக்கொண்ட சேனாதிபதி, உனது இந்த அவல நிலைக்கு காரணம்
சாதாரண மனிதன் தானே. இந்த நிலைமைக்கு காரணம் சாதாரண மக்கள் அல்ல. அசுர குருவே, எங்கள் நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம். என்ன சொல்கிறாய் அசுர சேனாதிபதியே? உண்மையை சொல்கிறேன் அசுர குரு, இது உண்மை. தாங்கள் தான் பாதாளத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அசுரர்களை எழுப்பிவிட்டு பூலோக சக்கரவர்த்தி பிரியவர்தனிடம் மோதவிட்டு அவர்களை நாசம் செய்து விட்டீர்கள். தாங்கள் அசுர குரு அல்ல, அசுர எதிரி. தாங்கள் அசுர குலத்திற்கு எதிராக சதி செய்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல குருவே, அசுரகுலத்தை அவமானப்படுத்த நினைக்கிறீர்கள் தாங்கள். எல்லை மீறி பேச வேண்டாம் சேனாதிபதி. இல்லை என்றால் தாங்கள் என்ன செய்துவிட முடியும்? தாங்கள் திவ்ய சக்தியை உபயோகித்து எங்களை மாய்த்து விடுவீர்களா? இவ்வளவு தூரம் அவமானப்பட்ட பிறகு நான் உயிர் வாழ விரும்பவில்லை. தாங்கள் திவ்ய சக்தியை பிரயோகிக்கலாம். இதனால் அசுரகுலம் ஒன்றை தெரிந்து கொள்ளும். தாங்கள் அசுரர்களின் நலம் விரும்பி அல்ல, அசுரர்களின் எதிரி என்று. உனக்கு உயிரோடு வாழ அருகதை இல்லை சேனாதிபதி. இருந்தும் நான் உன்னை அழிக்கப் போவதில்லை. ஏனென்றால் நீ உயிரோடு இருக்கும் வரை அசுரர்களின் கேலிக்கும் பரிகாசத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாய். நீ சாதாரண மனிதரிடம் தோற்றுவிட்டாய். எதிர்காலத்தில் நானும் உன்னையே காரணம் காட்டி அசுர குலத்தை மனித குலத்திற்கு எதிராக தூண்டிவிடும் முயற்சியில் வெற்றி அடைவேன். செல்லுங்கள், உங்கள் கோழை சைனியத்தை அழைத்துக் கொண்டு பாதாளம் திரும்பிச் செல்லுங்கள். நீங்கள் பாதாள லோகத்தின் இருட்டில் இருக்கவே தகுதியானவர்கள். செல்லுங்கள், திரும்பிச் செல்லுங்கள். சனிதேவா, சீக்கிரம் வாருங்கள் சனிதேவா. அசுரர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது சனிதேவா. சனிதேவா, தங்களின் உதவி இப்போது தேவைப்படுகிறது எங்களுக்கு. விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள். அருள் புரியுங்கள் சனிதேவா. இது சிரிப்பதற்கேற்ற சமயம் அல்ல சனிதேவா. பதிலாக அசுரர்களின் பயங்கர தோல்விக்கு வருந்த வேண்டிய சமயம். மனுவின் புதல்வன் பிரியவிரதனின் பராக்கிரமம் அசுர சக்தியை சின்ன பின்னப்படுத்தி பாதாளத்தில் இருக்கும்படி செய்துவிட்டது. எல்லாமே சனிதேவனின் இச்சைப்படியே நடந்தது அசுரகுரு சுக்ராச்சாரியாரே. அசுரர்கள் இந்த தோல்வி மூலம் இப்பொழுது தங்களுக்கு ஒரு உண்மை புரிந்திருக்குமே அசுரகுரு. எந்த உண்மையை பற்றி பேசுகிறீர்கள் சனிதேவா? அது என்னவென்றால், இந்த சனிதேவனின் ஆசியை பெறவில்லை என்றால் அசுர சக்தி கேவலம் சாதாரண மனித சக்தியிடம் தோற்றுவிடும் என்பதே தங்களது திட்டம் தவிடுபடியாகிவிட்டதே அசுரகுரு. என்ன திட்டம் சனிதேவா? அசுர சேனாதிபதி ராகு, உனது மரியாதைக்குரிய அசுரகுரு சுக்ராச்சாரியார் என்ன நினைத்தார் தெரியுமா? இந்த சனிதேவன் மற்றும் உன்னுடைய ஆசியை பெறாமலேயே பூமியை அசுரர்களுக்கு அடிமைப்படுத்தி தன் திட்டத்தை செயல்படுத்த நினைத்தார். ஆனால் நமது ஆசியை பெறாமல் அவர்களது சக்தி என்ன என்று இப்பொழுது விளங்கி விட்டதா? இது உண்மையல்ல சனிதேவா. நான் நினைத்து கூட பார்க்கவில்லை இது போன்று பூமியில் அசுரர்களுக்கு தோல்வி ஏற்படும் என்று. சாதாரண மனிதர்களை வெல்வதற்கு கூட நான் தங்களை சிரமப்படுத்த வேண்டுமா சனிதேவா? சனிதேவா, இப்போது நாம் விவாதிக்க இது சமயமல்ல. நமது எதிரிகளுக்கு நாம் சரியானதொரு பாடம் புகட்டியே ஆக வேண்டும். நீ சொல்வது சரியே ராகு. நாம் நமது எதிரிகளுக்கு நமது
பயங்கரமான மகத்தான சக்தி மற்றும் கொடிய பார்வையின் விளைவை தெரியப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் உலகம் சுக்கிராச்சாரியார் அசுரர்களோடு நம்மையும் தோற்றவர்களாக கருதி விடும் இல்லையா? நான் எதிலும் தோற்கவில்லை சனிதேவா. தங்களது சிஷ்யர்கள் தோற்றுவிட்டார்களே. சிஷ்யர்களின் தோல்வி தங்களது தோல்விதான் அசுரகுரு சுக்கிராச்சாரியாரே. ஆனால் இனி கவலை வேண்டாம். நான் அந்த துஷ்டன் பிரியவ்ரதனை உயிரோடு விட மாட்டேன். அவனை அடியோடு அழித்து விடப் போகிறேன். நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு விஷ்ணு பக்தனை அழிக்கும் நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. சனிதேவா, இந்த சுபகாரியத்தில் நானும் தங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். எனக்கு உதவி தேவையில்லை ராகு. நீ வெறும் பார்வையாளராக இருந்தால் போதும். என்னுடைய பிரம்மாண்ட சக்தியின் பிரயோகத்தை பார். எனக்கு ஏன் இது போன்ற துர்பாக்கிய நிலை சனிதேவா? அசுரர்கள் என்னை எதிரியாக பாவிக்கின்றனர். தங்களைப் போன்ற நெருங்கிய நண்பர்களுக்கும் என் மீது நம்பிக்கை இல்லை. வீணாக வருந்த வேண்டாம் சுக்கிராச்சாரியாரே. இன்னும் நான் தங்களது நட்பை விரும்புகிறேன். பிரியவரதன் முடிவோடு தாங்கள் அசுரர்களின் நலம் விரும்பிதான் என்று அசுரர்களுக்கு நன்றாக புரிந்துவிடும். வாராகு. சத்ரு எச்சரிக்கையாக இல்லை. விஷ்ணு பக்தியில் ஈடுபட்டிருக்கிறான். நமது வேலை இனி வெகு சுலபமாகிவிட்டது. ராகு, இவன் எச்சரிக்கையாயிருந்தும் கூட எனது கொடிய பார்வையால் அழிந்து போவான். சனிதேவா, இந்த துஷ்டன் அசுர எதிரியை நானே பிடித்து அடியோடு நசித்து விடவா? நான் தான் கூறினேனே ராகு. நீ பார்த்து கொண்டிருந்தால் மட்டும் போதும். எனது பயங்கரமான சக்தியின் விளைவை கவனி. இந்த கேவலமான மனிதனுக்கு எனது பார்வை ஒன்று மட்டுமே போதும். எனது கொடிய பார்வையினால் இந்த இருவரையும் ஒரு நொடியில் சம்பலாக்கி விடுகிறேன். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அமோகஸ்திரமே. ஜெகதீஸ்வரர் வாழ்க. ஆணையிடுங்கள் பிரபு. அமோ, பிரியவ்ரதன் பரமபக்தனாவான். பிரம்மாவின் இந்த படைப்பை பூரணமாக்குவதற்கு அவன் பல காரியங்களை சாதித்தாக வேண்டும். அவனை காப்பாற்றுவது நமது முதல் கடமையாகும். தனது பக்தர்களை காப்பாற்றுவதில் முதன்மையாக நிற்கும் ஜெகதீஸ்வரா, கவலை கொள்ள வேண்டாம். தங்களது கிருபையால் பிரியவ்ரதனுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராது. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ
எச்சரிக்கை சனிதேவா, எச்சரிக்கிறேன் ராகு. பகவான் விஷ்ணுவின் பக்தர்களை தொட முயன்றால் என்னவாகும் என இன்று நடந்ததை வைத்து புரிந்து கொள்ளுங்கள். இது வெறும் எச்சரிக்கைதான். இல்லை. சக்கரவர்த்தி பிரியவிரதன் மற்றும் மகாராணி பகிஷ்மதி, உங்களுக்கு வந்த பெருந்துன்பம் ஒன்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கிருபையால் விலகியது. உத்தரவு தாருங்கள். ஓம் நமோ நாராயணாய.